மூன்றாவது புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஹாலித் அபு ஜும்ஆ ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தினார். ஹுத்பாவின் தலைப்பு அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் நிமிர்ந்து வாழ்வார்கள், அதன் மூலமாக நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்ற தலைப்பை கொண்டதாக ஹுத்பா அமைந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா அவன் நிரந்தரமானவனாக இருக்கிறான். இந்த உலகம் அழிந்ததுக்கு பின்னாலும் அவன் நிரந்தரமாக இருப்பான். அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி நிரந்தரமானதாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த பூமியில் அவன் பூமியை படைத்திருக்கிறான். இந்த பூமியை நாடக்கூடியவர்களுக்கு அனந்தரமாக அல்லாஹ் கொடுப்பான். இந்த பூமியிலே அல்லாஹ் தான் விரும்பக்கூடியவர்களை வாழ வைப்பான். முஃமின்களுக்கு அல்லாஹ் காஃபிர்களுடைய இடங்களையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுப்பான். அவர்கள் வாழக்கூடிய இடங்களை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுப்பான். சூரா அல் அஹ்ஸாப் 27 சொல்கிறான், இந்த அவர்களுடைய பூமி அல்லாஹ் உங்களுக்கு அனந்தரமாக தந்து விட்டார், அவருடைய வீடுகளை உங்களுக்கு அனந்தரமாக தந்து விட்டார், சொத்து செல்வங்களை உங்களுக்கு அனந்தரமாக தந்து விட்டார், இன்னும் சில நீங்கள் காணாத பூமிகளை எதிர்காலத்தில் உங்களுக்கு தர இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியில் ஆடக்கூடியவர்களுக்கு இந்த பூமியிலே வாழ வைக்கிறான், ஆட்சியை கொடுக்கின்றான், அதிகாரத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, நாடக்கூடியவர்களுக்கு இந்த பூமி அல்லாஹ் அனந்தரமாக கொடுப்பான். தன்னுடைய அடியார்களில் தக்வாதாரிகளுக்கு இறுதி முடிவு இருக்கிறது. சூரா அல் அராஃப் 128வது வசனம். குர்ஆன் ஏனைய அநியாயம் செய்த சமூகத்தினர்கள் அழிந்து விட்டார்கள், நாசமாகி விட்டார்கள், அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைக்கிறது. அவர்களுடைய அந்த அநியாயக்காரர்களுடைய அனந்தர சொத்துக்கள் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமாக மாறிவிடும். அல்லாஹ் குர்ஆன் சூரா அல் ஹஜ்ர் 23 நஹ்னுல் வாரிசூன், நாம் அனந்தரக்காரர்களாக இருக்கிறோம். இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ தோட்டந்துறவுகள், எத்தனையோ நதிகள், ஆறுகளை விட்டு போய்விட்டார்கள், விவசாய பூமிகளை விட்டு போய்விட்டார்கள், கண்ணியமான இடங்களை விட்டு போய்விட்டார்கள், மாளிகைகளை எல்லாம் விட்டு போய்விட்டார்கள், எத்தனையோ விதமான நியமத்துக்களை அனுபவித்து விட்டு அவைகளை விட்டு போய்விட்டார்கள். அவைகளை நாங்கள் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அனந்தரமாக கொடுப்போம். சூரா துஹான் 25, 26, 27, 28 வசனங்கள். எனவே இந்த பூமி முழுக்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, பூமியுடைய ஆட்சியும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தில் படிப்பினை இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது, நமூனா இருக்கிறது, எடுத்துக்காட்டு இருக்கிறது. அது சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. யார் இந்த குர்ஆனை ஓதுவார்களோ வாசிப்பார்களோ நடைமுறையோடு அதை இணைத்து பார்ப்பால் அவர்களுக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது. ஏற்கனவே நடந்த விடயங்கள், நடக்க இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் குர்ஆன் பேசிக்கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களையும் பேசிக்கொண்டிருக்கிறது, அண்மையில் நடக்க இருக்கக்கூடிய விடயங்களையும் குர்ஆன் பேசுகிறது. எனவே இந்த வசனத்திலே ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனங்களில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அழகிய படிப்பினை இருக்கிறது. குர்ஆனுடைய மானாக்களை, கருத்துக்களை நாங்கள் விளங்க முயற்சித்தால், உள்ளத்தால் இந்த குர்ஆனை நாங்கள் கேட்டால், குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் எங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதியக்கூடியதாக இருக்கிறது. முன்னோர்களுடைய சம்பவங்கள், படிப்பினைகள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். எனவே அநியாயம் என்பது அழிந்துவிடும் என்பதை, அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள் என்ற உறுதியான செய்தியை குர்ஆன் எங்களுக்கு மிக அழுத்தம் திருத்தமாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அநியாயம், உலகத்திலே அநியாயம் செய்தவர்களுக்கு தண்டனை உலகத்திலே கிடைக்கும். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவாக, வழிமுறையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வழிமுறையை யாராலும் மாற்ற முடியாது. சூரா அல் அஹ்ஸாப் 62வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எல்லா காலங்களிலும் வரலாற்று நடுகளை நாங்கள் பார்க்கிறோம். அநியாயக்காரர்கள், மமதையோடு வாழ்ந்தவர்கள், பெருமையோடு வாழ்ந்தவர்கள், அதாவது தன்னை விட்டால் ஆளில்லை என்று வாழ்ந்தவர்கள், அவருடைய சக்தியின் மூலமாக அவர்கள் உலகத்திலே உண்மையானவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு அநியாயம் செய்த காரணம் ரசூல்மார்களோடு அவர்கள் போராடினார்கள், யுத்தம் செய்தார்கள், ரசூல்மார்களை கொலை செய்தார்கள், நல்லவர்களை கொலை செய்தார்கள், ரசூல்மார்களை ஊர்களை விட்டும் நாடுகளை விட்டும் நாடு கடத்துவதற்கு முயற்சித்தார்கள், முஸ்லீம்களுடைய சொத்து செல்வங்களை தகர்ப்பதற்கும் அழிப்பதற்கும் முயற்சித்தார்கள், முஸ்லீம்களுடைய விவசாய பூமிகள், பள்ளிவாசல்கள், கால்நடைகள் எல்லாம் அழித்தார்கள், வாழக்கூடிய இடங்கள் எல்லாம் அழித்து விட்டார்கள், மிகவும் சிரமங்களை கொடுத்தார்கள், உண்ண கொடுக்கவில்லை. இப்படியான சந்தர்ப்பத்திலே முன்னோர்கள் செய்த இந்த அநியாயங்களை போன்று தற்போது வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்களுக்கு அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருடைய நோக்கம் ஒன்றுதான், முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்பதாகும். ஆனால் அல்லாஹு தஆலா முன்னே அநியாயக்காரர்கள் அழித்ததை போன்று இவர்களையும் அழிப்பான். இது முன்னோர்களுடைய விடயத்தில் இது அல்லாஹ்வுடைய சுன்னாவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சுன்னாவை மாற்ற முடியாது. சூரா அல் அஹ்ஸாப் 62வது வசனம். தொழுகையாளிகளே, மனிதர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான், நாங்கள் மற்றவர்களின் மூலமாக அநியாயங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான அநியாயங்கள். தன்னை ரப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில பேர்கள் பெருமையோடு உலகத்திலே வாழ்ந்து எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார். சூரா அன்-நாஸியாத் 24 வசனம். நான் தான் ரப்பு என்று ஃபிரௌன் சொன்னதை போன்று, ஃபிரௌனை போன்று வாழக்கூடியவர்கள் இந்த காலத்திலே இருந்து கொண்டே இருக்கிறார்கள்.
என்னை தவிர வேறு கடவுள் இல்லை, கடவுள் இருப்பதாக நான் அறியவில்லை என்று ஃபிரௌன் சொன்னதைப் போல சொல்லக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சூரா அல் கஸஸ் 38 வசனம். ஃபிரௌனுடைய சம்பவம், ஹாமான், காரூன், நம்ரூத் போன்றவருடைய சம்பவங்களுக்கு இதை தடுத்து காட்டுகிறது. இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் என்னவென்றால், வரலாற்று நடுகளே குர்ஆன் பேசுகிறது, இந்த முன்னைய உலகத்தில் அளிக்கப்பட்டவர்கள் அவர்களிடத்தில் 5 விதமான தன்மைகள் காணப்பட்டிருக்கிறது. 5 விதமான தன்மைகள், அவருடைய 5 விதமான அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். ஒரு சாரார் இந்த பூமியில் பெருமை பிடித்து, 2வது சாரார் முஸ்லிம்களை குழப்பி பிரச்சனையை உண்டாக்கி, 3வது பெண்களையும் சிறுவர்களையும் வயோதிபர்களையும் கொலை செய்து அவர்களை பலகீனப்படுத்துவது, 4வது ஆண்களை கொல்லுவது, பெண்களை வாழ வைப்பது, 5வது அவர்கள் வாழ்ந்த பூமியை விட்டும் அவர்களை வெளியேற்றுவது. இது முன்னைய அநியாயக்காரர்கள் செய்த அநியாயங்களுடைய வடிவங்களை குர்ஆன் பேசுகிறது, அமைப்புகளே குர்ஆன் பேசுகிறது, விதங்களை பேசுகிறது. இதே அநியாயங்கள் இந்த உலகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கத்திபால் ஞாபகப்படுத்திவிட்டு, போராளிகளே, அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை தண்டிப்பதாக குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் மீது சத்தியமாக, வாக்களிக்கப்பட்ட மறுமை நாள் மீது சத்தியமாக, ஜுமா நாள் அரஃபா நாளின் மீது சத்தியமாக, கிடங்கு வாசிகள் அழிக்கப்படுவார்கள், அவர்கள் அநியாயம் செய்து நெருப்பு கிடங்குகளில் மக்களை போட்டு அழித்து ஒழித்தார்கள், பொசுக்கினார்கள், அவர்கள் அழியட்டும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான். எனவே யாரெல்லாம் உலகத்தில் அநியாயம் செய்வார்கள், இந்த கிடங்கு வாசிகளை போன்று யாரெல்லாம் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வார்களோ, அடக்கி ஆழ்வார்களோ, அவர்களுடைய முடிவு இவ்வாறே அழிவாக இருக்கும். அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை அழிப்பான். அநியாயத்துடைய முடிவு அல்லாஹ் அவர்களை பூண்டோடு அழித்து விடுவான். அல்லாஹ்வுடைய முடிவு வந்துவிட்டால் அது பிந்த மாட்டாது, நீங்கள் அறிந்திருந்தால். சூரா நூஹ் 4வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு பிரபலியமான ஒரு கவிஞராக இருந்தார். அதை பார்த்து சொன்னார்கள், கஅப் இப்னு மாலிக், நீங்கள் பாடிய கவிதைகளை அல்லாஹ் மறக்கவில்லை, நீங்கள் பாடிய கவிதை அல்லாஹ் மறக்கவில்லை. அப்போது அந்த கஅப் இப்னு மாலிக் சொன்னாங்க, அது என்ன கவிதை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அபூபக்கர் அந்த கவிதையை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் படித்து காட்டுங்க. அபூபக்கர் இதை படித்து காட்டினாங்க. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம், அல்லது ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட நபி பட்ட கிடைத்து 10 வருஷத்துக்கு பின்னால் நடந்த சம்பவம் தான். அந்த கவிதை என்னவென்றால், குறைஷிகள் நினைத்தார்கள் மக்காவில் நபி அவர்கள் வாழும் காலத்திலே குறைஷிகளை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கள் தான் மிகைப்பார்கள் என்று நினைத்துக்கொண்டு மமதையோடு பெருமையோடு அநியாயம் செய்தார்கள். ஆனால் உலகத்தில் அல்லாஹ்வை மிகைக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. உலகத்திலே மிகைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் அற்பமானவர்கள், அநியாயக்காரர்களை அல்லாஹ் அழித்து விடுவான் என்ற கவிதையாகும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, போராளிகளே, இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட சோதனைகள், காயங்கள், அழிவுகள், நாசங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கவலையான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மனதால் தாங்க முடியாத கசப்பான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தெளிவான அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய இந்த அநியாயம் இழைக்கப்பட்ட மக்கள் பிலஸ்தீனுடைய கிராமங்களில், நகரங்களில், ஊர்களில், கூடாரங்களிலே மிகப்பெரிய அநியாயங்களுக்கு முகம் கொடுத்து, அநியாயங்களை அவர்கள் சந்தித்து சோதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இரவையும் இருட்டையும் அலிகையையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். சிறுவர்கள் அனாதைகளாக, பெண்கள் விதவைகளாக மாறியிருப்பது, வயதிபர்கள் ஒன்றுமற்றவர்களாக மாறியிருப்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்புங்கள். அநியாயக்காரர்களுடைய கண் தூங்கலாம், ஆனால் அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய கண் தூங்க மாட்டாது. அவர்கள் கையை விரித்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள், அநியாயக்காரர்கள் அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ் உறங்க மாட்டான். அல்லாஹ் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களையும் அநியாயம் செய்யக்கூடியவர்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கு. அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டால் குன் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் அதை உருவாக்கி விடுவான். அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கவிதை படித்தார்கள், மனிதனை நீ யாருக்கும் அநியாயம் செய்து விடாதே, அநியாயத்தின் முடிவு அழிவின் பால் உன்னை இட்டுச் செல்லும். உன் கண் தூங்கலாம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய கண் விழித்துக் கொண்டிருக்கிறது. உனக்காக அவன் சாபமிட்டான் என்றால் அல்லாஹ்வுடைய கண் அது உறங்காத கண்ணாக இருக்கிறது. எனவே அநியாயக்காரனுடைய பதுவாவை, சாபத்தை நீ பயந்து கொள்வாயாக. பிலஸ்தீன் வாழ் மக்கள், உங்களுடைய துஆ பைத்துல் மக்தஸில் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய அந்த கதவுகளை திறக்கச் செய்யக்கூடியதாக, அர்ஷை அசைக்கக்கூடியதாக அது இருக்கும். உங்களுடைய துஆ மேகத்தில், அது மேகத்தோடு சென்று வானங்களுடைய கதவுகளை திறந்துவிட்டு அது அல்லாஹ்வை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது. ரஹ்மத்துடைய மலக்குமார்களுடைய துவாக்களை எடுத்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பார்கள். மலக்குமார்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டிருக்க, உங்களுடைய துவாக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸை சொன்னார்கள். அதாவது 3 பேருடைய துவாவை அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான். நோன்பாளி நோன்பு திறக்கும் வரைக்கும், நேர்மையான ஆட்சியாளர், அதே போன்று அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனுடைய துவாவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான்.
சொர்க்கத்துடைய கதவுகள் நம்மளோட துவாவுக்காக வேண்டி திறக்கப்படும். அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக தாமதித்தாவது பிறகாவது உனக்கு நான் உதவி செய்வேன் என்று அநியாயக்காரனுக்கு அல்லாஹ், அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான். நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று ஊடகங்களை நாங்கள் பார்த்துக்கோம் என்றால் அது பொய்யான ஊடகமாக இருக்கிறது. அநேகமான ஊடகங்கள் எங்களுடைய ஜெருசலத்தில் நடைபெறக்கூடிய, பிலஸ்தீனில் நடைபெறக்கூடிய விடயங்கள் எல்லாம் தலைகீழாக மக்களுக்கு முன்வைக்கிறார்கள், அதை பிரட்டி பேசுகிறார்கள். பொய்யான விடயங்கள் தான் மக்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறார், வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊடகங்களை பின்பற்றக்கூடியவர்கள், அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களை நாங்கள் இன்று பாராட்டக்கூடியவர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். பொய்யான செய்திகளை சொல்லி எங்களுடைய மக்களை பலகீனப்படுத்த வேண்டாம் என்று கத்திபர் ஞாபகப்படுத்த. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அநியாயக்காரர்களோடு அல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன நபியை பார்த்து, நபியே இந்த அநியாயக்காரர் எப்படி அழிக்கப்பட்டாங்க என்று மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. சூரா இப்ராஹிம் 5வது வசனம். அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றின் மூலமாக நாங்கள் சில விடயங்களை படித்திருக்கின்றோம், விளங்கியிருக்கின்றோம். அநியாயம் செய்த நாடுகள், வல்லரசுகள், எத்தனையோ வல்லரசு அழிந்து விட்டது. அநியாயக்காரர்களுடைய முடிவு அழிவாக இருக்கிறது, நஷ்டமாக இருக்கும், அழிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்களுடைய முன்னோர்கள் அழிக்கப்பட்டால் அவருடைய அடையாளங்கள் இன்னும் இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த அழிக்கப்பட்ட இடங்கள் அல்லாஹ் இன்னும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். தான் ரப்பென்று சொல்லி வாழ்ந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ் அழித்த அந்த இடங்களை சான்றாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். சமூத் கோத்திரத்தினர்கள் மலைகளை கொடைந்து வாழ்ந்தார்கள். ஃபராயினாக்கள், எகிப்தை ஆண்ட ஃபராயினாக்கள் மிகப்பெரிய பலசாலிகள் எங்கே? அவர்கள் பூமியிலே குழப்பங்களை செய்தது எங்கே? நாடுகளுக்கு சுற்றி திரிந்து நாடுகளை மக்களுக்கு அநியாயம் செய்த அநியாயக்காரர்கள் எங்கே? மடைகளை குடைந்து வாழ்ந்தவர்கள் எங்கே? ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த அந்த அநியாயக்காரர்கள் எங்கே? சக்தி கொடுக்கப்பட்ட, எங்களை விட சக்தி கொடுக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று பெருமை அடித்தவர்கள் எங்கே? சிலுவைக்காரர்கள் எங்கே? தாத்தாரிகள் எங்கே? ஊர்களை அழித்தார்கள், அடியார்களை கொலை செய்தார்கள், மக்களை அவர்கள் வாழ்ந்த இடங்களை விட்டு வெளியேற்றினார்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அவர்கள், நாங்கள் வெற்றி அடையலாம் என்று மமதியோடு வாழ்ந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை பூண்டோடு அழித்து விட்டான். இன்று நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள், அழிக்கப்படுவீர்கள். அநியாயக்காரர்களை நீங்கள் அழிந்து விடுவீர்கள். யா அல்லாஹ், உன்னுடைய உதவியை எங்களுக்கு அவசரமாக தந்து விடுவாயாக. அல்லாஹ்வுடைய அழிவு வந்தால் எந்த சக்தியால் உங்களை பாதுகாக்க முடியும்? எந்த கோட்டைக்குள்ளால் நீங்கள் சென்றால் உங்களால் பாதுகாக்க முடியாது, பாதுகாப்பு பெற முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அநியாயக்காரர்கள் அநியாயம் அலுவலகத்தில் அநியாயம் செய்தவர்கள் நாளை மறுமையில் தண்டனையை காணுகின்ற போது அவர்களுடைய அநியாயத்தால் அவர்களுக்கு எதை செய்ய முடியும்? அந்த நாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா சக்தியும் இருக்கிறது, தீர்ப்புடைய ஒரு நாள் இருக்கிறது. அல்லாஹ் மிகவும் தண்டிக்கக்கூடியவன். சூரா அல்-பக்ரா 165 வசனம். இந்த மறுமை உலகத்திலும் அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள், மறுமையிலும் இழிவுபடுத்தப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். தொழுகையாளிகளே, அநியாயம் மிகைத்து விட்டது, அல்லாஹ்வுடைய உதவி நெருங்கிவிட்டது. சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான், சிரமத்துக்கு பின்னால் அல்லாஹ் இலகு வைத்திருக்கிறான். அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சோதனை சிரமத்தோடு இலகு இருக்கிறது, கஷ்டத்தோடு இலகை அல்லாஹ் வைத்த. சூரா ஷரஹ் 5-6 வசனங்கள். ஒரு நல்லடியார் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொன்னார், மகனே, கயிறு இருக்கிறதே, கயிறு எந்த அளவுக்கு கடினமாகுமோ, கடினமாக அந்த கயிறு அவசரமாக தரித்துவிடும். கடினமாகினால் கயிறு கடினமாக அது அவசரமாக பிரிந்துவிடும். அதே போன்று இரவு எந்த அளவுக்கு இருட்டாக மாறுமோ, மாற இருட்டுக்கு பின்னால் வெளிச்சம் வர இருக்கிறது, அறிந்து கொள். அதே போன்று சோதனைகள் எந்த அளவுக்கு அதிகரிக்குமோ, நல்லா விளையும் கொள்ளுங்கள். அந்த மகனை பார்த்து அந்த பெரியார் சொல்கிறார், சோதனைகள் அதிகரிக்க அல்லாஹ்வுடைய உதவி நெருங்கிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்புங்கள், நல்ல விடயங்கள் அல்லாஹ் இடத்தில் ஆசை வையுங்கள். அல்லாஹ்வுடைய உதவியின் பக்கம் நாங்கள் நெருங்கி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருக்குமாறு மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அநியாயக்காரர்கள் எப்படி அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் காண இருக்கிறார்கள். சூரா ஷுஆரா 227 வசனத்தை ஓதி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹத்தீப் அவர்கள் விடை பற்றி சென்று ஹுத்பாவுடைய 2வது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அக்ஸா முஸ்லிம்களுடைய உள்ளமாக இருக்கிறது, இறுதியமாக இருக்கிறது, முஸ்லிம்களுடைய திசை காட்டியாக இருக்கிறது, முஸ்லிம்களுடைய சிந்தனையின் அடிப்படையாக இருக்கிறது. அது எவ்வளவுதான் காயப்படுத்தப்பட்டாலும் அந்த அக்ஸா அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. இந்த உம்மத் இந்த பூமியை பாதுகாப்பதற்கு முன் வரக்கூடாதா? தூக்கத்தை விட்டு இந்த உம்மத் எழும்பக்கூடாதா? எப்போது ரப்பின் பக்கம் இந்த உம்மத் திரும்ப இருக்கிறது? மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி எப்போது இந்த சமூகம் சிந்திக்க இருக்கிறது? இந்த மஸ்ஜித் அக்ஸா எங்களுடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை எப்போது சிந்திக்க இருக்கிறது? இது முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலா. இஸ்லாம் மிஅராஜ் என்ற நிகழ்வு இந்த பூமியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த அற்புதம் இந்த பூமியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தோடு இந்த பூமி, நபி அவங்களுடைய உடம்பு இந்த பூமியில் படுவதற்கு முன்னால் உள்ளத்தோடு இந்த பூமி சம்பந்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியானை இஸ்ராவுடைய பயணத்தின் பக்கம் அழைத்து சென்ற அல்லாஹ் பரிசுத்தமாகிவிட்டார். சூரா அல் இஸ்ரா முதலாவது ஆயத். இது அல்லாஹ்வுடைய பெருமதியான ஒரு வாக்கு மூலம் அல்லவா? இது ஒரு உறுதிமானம் அல்லவா? இது முஸ்லிம்களுக்கு சொந்தமான பூமி என்பதற்கு. இந்த பூமி வீணானவர்கள் அநியாயக்காரர்கள் அநியாயங்களை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய பூமி அல்லவா? அநியாயக்காரர்கள் மோசடிக்காரருடைய மோசடிகளை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய பூமி அல்லவா? இது அல்லாஹ்வினால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பூமியாக இருக்கிறது. கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் இந்த பூமி முஸ்லிம்களுக்கு சொந்தமான பூமி என்பதை அல்லாஹ் உறுதியாக சொல்லியிருக்கிறான். இந்த பூமியை பாதுகாப்பது எல்லா முஸ்லீம்களுடைய பொறுப்பு என்பதையும் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்கள், என்னுடைய முன்னோர்கள் இதை விளங்கினார்கள். இந்த பூமி முஸ்லீம்களுக்கு சொந்தமான பூமி, அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்ட பூமி, அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட வேண்டிய பூமி, அல்லாஹ்வினால் பரிசுத்தப்படுத்த பூமி என்பதை விளங்கியிருந்த காரணத்தினால்தான் இந்த கிராமங்களை அவர்கள் கட்டுகின்ற போதெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்களை மையமாக கொண்டு கட்டினார்கள். இஸ்லாமிய முறையில் ஆட்சி செய்தார்கள். அவருடைய வாழ்க்கை இஸ்லாமியர்கள் ஆக்கி கொண்டார்கள். கட்டிடங்களை கட்டுகின்ற போது இஸ்லாமிய நாகரிக முறைகளை பேணித்தான் இந்த கட்டிடங்களை கூட கட்டியிருக்கிறார். இவைகள் சிறந்த ஆதாரமாக இருக்கிறது முஸ்லிம்களுக்கு சொந்தமான பூமி என்பதற்கு. அதனால்தான் என்னுடைய முன்னோர் இந்த பூமியை நேசித்தார்கள். இந்த பூமியை பற்றி பிடிப்பது இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. எங்களுடைய கொள்கை, எங்களுடைய மார்க்கத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு இடமாக இந்த மஸ்ஜித் அமைந்து எங்களுடைய வரலாற்றை, நாகரிகத்தை, என்னுடைய எதிர்காலத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த பூமியை முஸ்லிம்களுடைய பரிசுத்தமான பூமி என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. இந்த பூமியுடைய விஷயத்திலே பராமுகமாக இருப்பது ஹராமாகும். இந்த பூமியுடைய விஷயத்திலே கவனஈனமாக இருப்பது ஹராமாகும். இந்த பூமியில் ஒரு சாணை கூட, ஒரு பகுதியை கூட விட்டுக் கொடுக்கக்கூடாது. விட்டுக் கொடுப்பது மோசடியாக கருதப்படும். என்னோட முன்னோர்கள் இந்த பூமிக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள். இந்த பூமியில் எந்த பகுதியையும் யூதர்களுக்கு விட்டுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, போராளிகளே, வரலாறு காலத்தின் ஒரு கண்ணாடியை போன்றது. எங்களுடைய முன்னைய விடயங்களை நிகழ்காலத்தில் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய வரலாற்று ரீதியான எங்களுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும். இந்த பூமி முதலாவது கிபிலா பாதுகாக்கப்பட வேண்டும். 2வது பள்ளிவாசல், 1வது கிபிலா, 3வது புனித ஸ்தலம். இந்த பூமி சார்ந்த விடயங்கள், சிறப்புகள் எங்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த பூமியுடைய அணுவை கூட நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது. இதுக்காக நாங்கள் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அதாவது கண்ணியமானவர்களுடைய கண்ணியத்தை நாங்கள் பேண வேண்டும். எங்களுடைய சிறை கைதிகள் அவர்கள் மிக சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் ஞாபகம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் துவா செய்ய வேண்டும், அவருடைய விடுதலைக்காண்டு நாங்கள் பாடுபட வேண்டும். அவருடைய விடுதலைக்காண்டு உழைப்பது எங்களுடைய பொறுப்பாக, கடமையாக இருக்கிறது. அவர்கள் செய்த தியாகங்களை அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். இந்த கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய கொள்கையை பாதுகாப்பதற்கான அவர்கள் செய்யக்கூடிய விடயங்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி அவசரமாக வர இருக்கிறது என்பதை நற்செய்தியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் காலித் அபு ஜுமா ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார்கள். அந்த அடிப்படையில் முதலாவது ஹுத்பா எங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருந்தது. எந்த நேரத்திலும் மரணத்தை ஞாபகம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும், மரண சிந்தனையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்ற பாடத்தை பெறுவோம். 2வது ஹுத்பாவினூடாக ஏகத்துவம், அல்லாஹ் ஒருவன் என்று வாழ்வது உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம். எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவன் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். என்னுடைய நன்மைகளை, இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரமே செய்ய முன்வர வேண்டும் என்ற செய்தி 2வது ஹுத்பாவினூடாக நேர்களுக்கு நாங்கள் முன்வைத்து, 3வது ஹுத்பாவில் அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள், உலகத்திலே அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு வெற்றி விமோசனம் கிடைக்கும் என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக குர்ஆனுடைய வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி மிக அழகாக ஹத்தீபார் முன்வைத்தார்கள். எனவே அநியாயங்களை விட்டு நாங்கள் விடைபெற்று அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்ற செய்தி நேர்களுக்கு முன்வைத்து, இவ்வளவு நேரமாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி, இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் பரப்பக்கூடியவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி, அதே நேரத்தில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹ்மத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியோடாக மீண்டும்
உங்கள் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.